இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதன் மூலமாய் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இந்த நாளில் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? ஜனவரி 26 குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தினால் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவை அதிகமாக நேசிக்கிறார். இந்த வேதகமத்தில், பரிசுத்த வேதகமத்தில் எஸ்தர் புஸ்தகம் என்கிற புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்து தேசம் தான் இந்தியா தேசத்தை அதிக அளவாய் நேசித்து கொண்டிருக்கிறார். வேதகமத்தில் அவர் நேசித்தபடினால்தான் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேதகமத்தில் இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படி ஏதாவது ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உபகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம பிரவேசிக்கிற இடம், நம்ம இருக்கிற நல்ல இடம் இந்த ஆண்டவராகிய கொடுத்த நல்ல தேசம். நம்மளை பிறக்க வைத்ததுனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். இந்தியா தேசத்தை கொடுத்ததுனால நல்ல ஒரு தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தேசத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதனால இந்த தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அதனால அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும். பாருங்க, அவர் இந்தியா தேசத்தை நேசிக்கிறதுனால அவருடைய வேதகமத்தில் அவருடைய இந்து தேசத்தை சொல்லப்பட்டது போல நம்ம இந்த இந்திய தேசத்தை நம்ம வாழ்றோமே, நம்ம இந்த இந்திய தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஜெபம் பண்ண வேண்டும். இந்த இந்திய தேசத்தை குறித்து, கொடுத்த நல்ல தேசத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய இருதயத்தில் இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது அவருடைய விருப்பமாக இருக்குது. எத்தனை மிஷினரிமார்கள் இந்த இந்திய தேசத்து மேலே ஆண்டவர் நேசித்தபடினா எத்தனை மிஷினரிமார்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்க. அவர் கொண்டு வந்தது நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்தது மாத்திரம் இல்லை, இங்கே எத்தனை கோதுமை மணிகள் மறித்து மீண்டும் பல கோதுமை மணிகள் உருவாக்கப்பட்டது. அதனால் இந்திய தேசத்தின் மேல் அநேக மிஷினரிமார்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர்கள் வந்தார்கள். ஏன்னா இந்திய தேசத்தை குறித்து அவங்களுக்கு பாரம் அழுத்தப்பட்டது. இதனால் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த தேசத்தை கொடுத்ததுனால நம்ம கர்த்தரை நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இந்திய தேசத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசம், நம்ம வாழ்கிற தேசம் நல்ல ஒரு தேசம், நம்ம இருக்கிற தேசம் நல்ல ஒரு தேசம். அதனால் நம்ம தேசத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் பிரவேசிக்க பண்ண கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே இருந்து கொண்டிருக்கிறதுனால ஸ்தோத்தரிக்கிறையா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாருங்க தகப்பனே. இன்னும் இருக்கிற எல்லா மூடத்தன பழக்க வழக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். மக்கள் மத்தியில் காணப்படுகிற பாவ சாபங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எப்பா பெற்றுக்கொள்ளாதபடி சாபமும் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா சாப நாச மோசங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் நாட்டு ஆளுகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்திருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம். 29 மாநிலங்களுக்காக அப்பா 38 மாவட்டங்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக செபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதியும். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாநிலத்தை ஆசீர்வதியும். இருக்கிற மக்களுடைய மனங்களை சரிப்படுத்தி மக்களுடைய ஆண்டவரை எண்ணங்களை ஆண்டவரை சரியாகி கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க, படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்து ஆசீர்வதி. அமேன் ஆண்டவரே. வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு, வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. என்னென்ன தடைகள் இருக்கு அந்த தடையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், பெண்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்படுவதாக. பெரியவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். நடுத்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்க விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் பல துறை ஆண்டவர் செயல்படுகிற ஒவ்வொரு தொழில்களை நீர் ஆசீர்வதியும். பிசினஸ் மேன்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் அற்புதம் அதிசயம் காண பண்ணுங்க. எங்க தேசத்தை நல்ல தேசத்தை கொடுத்தபடியினால் இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நம்முடைய தேசத்தை கர்த்தராகிய ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால் நம்மளையும் நேசிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்தவராக இருந்தால் நம்முடைய தேசத்தை நாமளும் நேசித்து இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அனுதினமும் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்லை, அனுதினமும் தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும். இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டு அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.